சேதுபதி சாரை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவரோட ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆனா நடிக்கும்போது அவரோட காம்பினேஷன் சீன்ஸ் பெருசா இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்ததா? நிறையவே அவரோட முகத்தோட மட்டுமே டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. இல்ல காம்பினேஷன்ங்கிறது அது கதையை பொறுத்து தான். அது ம். காம்பினேஷன்னா கூட கடைசி வரைக்கும் பின்னாடியே வர்றது மாதிரி இருந்தா அந்த காம்பினேஷன் அது நமக்கு தேவையில்லை. ம், ம். மணி சார் கூப்பிட்டாரு, எனக்கு கூட்டு போய் ஒரு பீரோ மாதிரியோ ஒரு சோபா செட்டு மாதிரியோ ஓரத்துல நிக்க வச்சா கூட நமக்கு ஓகே தான். ம். மணி சாருடைய ப்ராஜெக்ட்ல நம்ம இருந்தா ஓகே அப்படிங்கறதா. மற்றபடி காம்பினேஷன் இவர் கூட இருந்தாதான் ம். நம்ம இல்ல போவோம். நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும்ல, அவரோட ஒரு சீரீஸ்லயே நடிக்கிறோம், அப்புறம் அவரோட ஒரு சில சீன்ஸ் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சா எண்ணங்கள்? இல்ல எனக்கு ஃபைன், எனக்கு மணி சாரோட ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணா போதுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா? இல்ல அவரு சொல்லும் போதே வந்து நாயகனுடைய வெட்டப்பட்ட தலை உங்க உங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சுதான் ஒரு பிளே ஆகுங்கும் போதே வந்து அவர் கூட நடிக்காட்டி என்ன, அவர் தலைய நம்ம கையில தானே. ஓகே. அது சொல்லப்போனா அதை விட இது ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. பட் ஏதாவது ஒரு நாளாச்சும் அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ணி ஏதாவது பர்சனலா பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சதா? அது கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன் ஃபைன் டே, ஏன்னா கதை வந்து ஒரு 4-5 வருஷம் நடக்கிறதுனால, ஃபிளாஷ்பேக் கட் போயிட்டு வர்றதுனால, ஒரே நாள் ஒரே லொக்கேஷன், அவருக்கு ஆஃப் டே எனக்கு ஆஃப் டே, அது இறைவன் புண்ணியத்துல நடந்துச்சு. அது அதனால அந்த ஒரு நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நானும் எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் சந்திச்சேன். ஒரு 25 நிமிஷம் பாராட்டி தள்ளிடுவார் அவரு. அவரு உண்மையிலே நமக்கு எதுவுமே உள்ள கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட, அப்பா நான் சாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிறது அளவுக்கு நம்மளை பாராட்டிடுவாரு. நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் சொன்னதான், அவருடைய படங்கள் கூட பல படங்கள் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதை பாசிட்டிவா எடுத்து, அதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும் தலைவா நீங்க பேசுறது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு